Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெனி கலெக்ஷன். வெயிட் லாஸ் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ஜூஸ். ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெஜிடபிள் கோவக்காய். கோவக்காய் வச்சு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். கோவக்காய் முதல்ல வாங்கிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம ராவாக அதை ஜூஸாக குடிக்கும் போது நிறையா ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கணும். அந்த செடியில் எப்பயுமே பூச்சி மருந்து சிலதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதோடு நம்ம குடிச்சிடக்கூடாது. அது இன்னும் ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். அதனால் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அது போகாது. புளி தண்ணியில் வாஷ் பண்ணணும். புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துக்கோங்க. அதை அந்த தண்ணியில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்து கல் உப்பும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் போடணும், உப்பும் போடணும். ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அந்த தண்ணியில் தான் நம்ம கோவக்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 15 மினிட்ஸ் அதிலே சோக் பண்ணிவிடுங்க. நல்லா 15 நிமிஷம் காய்கறிகள் ஊறின பிறகு நம்ம அதை கழுவி எடுத்துக்கலாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே இந்த மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதனால் டைம் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவக்காய் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது தோல் சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணும், செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். ஹை சுகராக இருந்தாலும் சரி, லோவாக இருந்தாலும் சரி, நார்மல் கொண்டு வந்து கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் கோவக்காயை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சடியாக சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்லாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் கோவக்காய். நெக்ஸ்ட்டு அதோட இஞ்சி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நான் ஜூஸ் பண்ண போகிறேன். கோவக்காயை சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் இஞ்சி அதோட சேர்த்துக்கலாம். மிளகு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. டீ ஸ்ட்ரெயினர் வச்சு அதை நம்ம ஃபில் பண்ணி வெறும் ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஜூஸ் நான் எடுத்துட்டேன். அது ஒரு ஜூஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அது நம்ம குடிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 3-4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் விட்டுடலாம். எம்டி ஸ்டொமக்கில் இது எடுக்கிறதால வெயிட் லாஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட் ரெண்டுமே எந்தெந்த டிஷ்ஷில் ஆட் பண்ண முடியுமோ எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வைட்டமின் மினரல்ஸ்லாம் நம்ம பாடிக்கு அது கொடுக்கும். நம்மளோட கோவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லா நீர்க்காய்களிலுமே நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸை ஜூஸ் பண்ணி அதில் சுகர் பண்ணி குடிக்கிறதுல எந்த விதமான யூஸுமே இல்லை. இந்த மாதிரி காய்கறியில் நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கோவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.